பொதுவாக 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்துச்சுனாலே அது பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் எல்லாத்துக்கும் அந்த பாதகத்தை கொடுத்துட்றதில்ல. சிலருக்கு ரொம்ப யோகமாகவும் இருக்குது. அப்போ யாருக்கு யோகமாக இருக்குது, யாருக்கு தோஷமாக இருக்குது அப்படின்னா, முதல்ல யோகத்தை எடுத்துக்கிடுவோம். அதாவது 8ல் செவ்வாய் இருக்கார். அந்த செவ்வாயை குரு பார்க்குறார் அல்லது குருவோட சேர்ந்துருக்காருன்னு வைங்களேன், அது யோகமாகத்தான் இருக்கும். குருமங்கள யோகம்ன்றான், அது பெரிய விஷயம்லாம் சொல்கிறாங்க, நிறைய யோகத்தை செய்யும்னு. அந்த பர்டிகுலர் ஜாதகத்தில் லக்னத்துக்கு 5ஆம் இடத்ததிபதி அல்லது 9ஆம் இடத்ததிபதி அந்த 8ல் நிற்கிற செவ்வாயோட சேர்ந்துருந்தாலோ அல்லது அதை பார்த்துருந்தாலோ, இதே மாதிரி லக்னாதிபதியோட கனெக்ட் ஆகியிருந்தாலோ, அந்த செவ்வாய் யோகமாக தான் இருக்கும். 8ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் என்ன செய்யும் தெரியுமா? ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க, உடல் ஆரோக்கியமாக இருப்பாங்க, நீண்ட நாளைக்கு ஆயுளோடு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது, பேரு புகழ் கிடைக்கணுங்கிற மாதிரியான அமைப்பு, தன்னுடைய சொந்த சம்பாத்தியத்தில் தான் காலில் நிற்கக்கூடிய ஒரு பெரிய வில்லிங்னஸ் உள்ளவங்களாக இருப்பாங்கன்னு